இருவிரண்டை வர்சஸ் பவர் ஹிட்டர்ஸ். ஸோ என்கேபிடி அண்ட் பவர் ஹிட்டர்ஸ். நீங்கள் யார் ஐயா டாஸ் என்ன டீட்டெயில்ஸ் ஐயா? ஸோ என்கேபிடி டாஸ் ஜெயிச்சு சிங்கிளே முதல் பால் கவர்ஸ் ரீஜனில். அண்டு எஸ் நம்மளோட என்கேபிடி டீம் இங்கே முதல்ல பவுலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவர் ஹிட்டர்ஸ் பேட்டிங் அண்ட் பவர் ஹிட்டர்ஸ்க்காக வந்திருக்க ஓப்பனர்ஸ் ஸோ மகேந்திரன் அண்ட் அஜித். பவர் ஹிட்டர்ஸ்க்காக முத்துக்கு முத்தாக போடுவாரா? டாட் பாலுங்க, நல்ல பால், சீரியஸாக ஒரு சூப்பர் டெலிவரி. அகெயின் ஒரு டாட் பால். மேண்டட்ரி பவர் பிளேல டாட் பால்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷாட்டு மூக்கு மேல அது போயிருச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி வந்திருக்கு. ஐயா டிஜே ஐயா உங்க நேரம். டைமிங் மிஸ் பண்ணிட்டா அப்படி நம்ம ஆளு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கை 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 கை. அடுத்த பால் போட வந்துட்டாங்க. அடுத்த பால் அவுட் சைடு ஆஃப்ல. ஏங்க அவுட் சைடு ஆஃப்ல போட்ட பால் அவுட் சைடு ஆஃப்லேயே அடிச்சிருக்கலாம். ரொம்ப லெக் சைடில் போயிட்டாரு பேட்ஸ்மேனு. பாலை விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வெளியில் போடப்பட்ட பாலுங்க. 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில், 2 பேருமே லெக் சைடில் தான் நிற்கிறாங்க. இந்த முறை லெக் ஸ்டிக் லைன்ல இருந்திருக்கு பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள். லாஸ்ட் பால். ஆஹா, ஓவர் ஓகே விட்டது. எஸ், போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் முதல் ஓவரில் மேண்டட்ரி பவர் பிளேல 8 ரன் இல்லை, இன்ஃபேக்ட் 6 ரன். 6 ரன் 6 ஃபார் நோ லாஸ். நான் இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 6லேருந்து 8 வரைக்கும் தாங்க ஆவரேஜாக அடிக்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் நான் ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நம்ம நிறையா கேமராமேன்ஸும் சரி, டிஜே எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மேட்சும் முடிய பிச்சில் வந்து ஒவ்வொரு இன்னிங்ஸ் முடிய கணேஷ் அண்ணா நம்மளோட பிச் குரேட்டர் மழை பெய்யறப்ப பார்த்தீங்கன்னா மழை பெய்யறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பெருக்கி விட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டாரு. இப்போ வெயில் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப நன்றி. நாங்கள் ஸ்கோருக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நான் கணேஷ்ண்ணா. கமிங் பேக் டு த மேட்ச். முதல் ஓவரில் 6.
போல்டுங்க சூப்பர் டெலிவரி டு தி 6 அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரன்ஸ் இது வரைக்கும் பவுண்டரிஸில் வரல, ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் பார்த்துருக்கோம் முதல் ஓவரில். அதை தாண்டி இங்கே இந்த 3 பாலில் 2 பாலில் டாட்டு, 3ஆவது பால் விக்கெட்டுங்க. ஆஹா இன்னொரு ஸ்லோ பால் முன்னாடியே ஆடிட்டாரு. என்கேபிடி சீரியஸாக சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் சரியான ஓவரு, 4 பாலில் 4மே டாட், அதில் ஒரு விக்கெட்டு. ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மிட் விக்கெட்டை இன்னும் நல்லா முன்னாடி வைக்கிறாரு. திரும்பவும் முன்னாடி ஆடிட்டாருங்க. சூப்பரா போடுறாரு லோக்கி, நல்லா வேரியேஷன்ஸ் கையில வச்சிருக்காரு என்றது கிளியராக தெரிகிறது. ஆஹா செம ஓவர். எவ்வளவு மேட்ச்ல ஒரு 5 ஓவர் மேட்ச்ல நம்ம வந்து ஒரு மெய்டன் பார்த்திருப்போம், அது ஒரு விக்கெட் மெய்டனுங்க. லோக்கி வேற மாதிரி பிரதர். ஸ்கோர்ல எந்த மாற்றமும் இல்லை. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 6-1. செம ஓவருங்க லோகேஷ் கிட்டேருந்து போன ஓவரு, விக்கெட் மெய்டன். அண்ட் 3ஆவது ஓவர் போடுவதற்கு சத்யா வந்திருக்காரு. ஸோ இந்த கண்ட்ரோலோட இங்கே போவாங்களா, இல்லைனா பவர் ஹிட்டர்ஸ் கொஞ்சம் பவர் காமிக்க போகிறாங்களா அவங்க பேட்டிங்கில், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு என்கேபிடி ரைட் ஆன் டாப் வித் தேர் பவுலிங். சத்யா வந்திருக்காரு டு பவுல் த 3rd ஓவர் ஃபார் என்கேபிடி. 2 ஓவரில் ஸ்கோர் வெறும் 6ங்க. வா லோ ஸ்கோர் மேட்சாக பார்க்க போகிறோமா இங்கே. சூப்பர் யார்கர், செம பால், சீரியஸா சரியான பால் ஆன் த கிரீஸ். டிரைவுக்கு சான்ஸே இல்லைங்க. டாட் பால் மீண்டும். இந்த முறை ஃபுல் டாஸே பாயிண்ட் ஜஸ்ட் தாண்டி இருக்கு. கண்டிப்பா 2வது ரன் ஓடுவாங்களா இல்லையா? த்ரோ கண்டிப்பா ஒரு ரன் ஓடி இருக்கலாம். ஜஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்க மீண்டும் மூர்த்தி எடுத்திருக்காரு. போன ஓவர் தான் உள்ள நியூ பேட்டரா வந்தாரு. ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. 7. ஷாட் காத்துல. ஆஹா நல்ல கேட்ச், நல்ல கேட்சுங்க. அவுட்டு. மூர்த்தி விக்கெட்டை லூஸ் பண்றாருங்க. 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க பவர் ஹிட்டர்ஸ் அணியினர். என்கேபிடி பவுலர்ஸ் ரைட் ஆன் டாப். 15 பால், முதல் 15 பால்ல வெறும் 7 ரன் தாங்க வந்திருக்கு. அதுல ஒரு ஓவர் விக்கெட் மெய்டன் வேற. ஏயா டிஜே 7 இருக்க மாட்டேன், சும்மா கை 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 வைக்கிறியாமேயா?
வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் செல்வா உள்ள நியூ பேட்ஸ்மேன் அவன் வந்திருக்காரு. செம்ம ஆக்ஷன். எனக்கு அவுட்டா இன்னொன்னு பேக் டு பேக் 2 விக்கெட்டுங்க. நல்ல கேட்ச் விக்கெட் கீப்பர் கிட்ட இது. சோ காட் பிஹைண்டுக்கு இங்க பேட்டிங் டீம் கிட்ட இருந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அந்த டிக் டிக்க போட்டு விடுங்க ஐயா. ஸோ எஸ் அவுட் என்பது தாங்க காலு. பேட்டர் வந்து மேலே போனாரு. ஆனால் அம்பையர்ஸோட காலையெல்லாம் நின்றுருக்கு. விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பவர் ஹிட்டர்ஸ். ஆன் ஹேட்ரிக்குங்க. ஆன் ஹேட்ரிக்கில் இருக்காருங்க பவுலர் சத்யா. விக்கெட் எடுத்து கொடுப்பாரா தேவராஜ்? அந்த ஆன் ஹேட்ரிக் பாலை ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ பிரகானா வந்தாச்சா? ஒரு ஹிஸ்ட்ரி போல்டா போல்டா எஸ் அவுட்டுங்க. ஹேட்ரிக் வாழ்த்துக்கள் சத்யா. எலைட் லிஸ்ட்ல சத்யாவோட பேரும் இங்க வந்து பதிவு பெறுதுங்க. பேட்டிங் உள்ள ஜெயசூர்யா 4 பால்ல 4 விக்கெட் எடுத்த ஒரு ஹிஸ்டரி
இதே நாளில் ஒரு முன்னாடி மேட்ச்சில் வந்தது. அந்த ஹிஸ்ட்ரியை திரும்பவும் பெறுவாரா சத்யா? இப்போதைக்கு 3 பால்ல 3 விக்கெட்டு. செம்ம க்ளோஸுங்க. அப்பா என்ன மாதிரி ஓவர், 2வது ஓவரும் 3வது ஓவரும் சீரியஸா வேற மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க இங்க என்கேபிடி அணியினர். 7 for 4 in 3 overs. பிரகானா நான் சொல்ற ஸ்கோர் எஸ் உங்களுக்கு கரெக்டா கிளியரா கேக்குது. 7 ரன்னுங்க 3 ஓவர்ல. இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. 3 ஓவருக்கு 7 ரன்னு, 3 விக்கெட், 5 விக்கெட்டா 4 விக்கெட். நடுவுல 2வது ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் மெய்டன் பிரகானா. விக்கெட் மெய்டன் 3வது ஓவர் போட்ட சத்யா ஹேட்ரிக். எல்லா ஹிஸ்டரியுமே அப்படியே தோண்டிட்டு போயிடுறாங்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே. பிரகானா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிஃப்ட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கிஃப்ட் நீங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எங்க பவுலிங் டீம் இப்போதைக்கு. கண்டிப்பா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் திருவிடந்த டீம். சே எவ்வளோ நாள் இந்த சீரியஸா சொல்ற ஒரு பவுலரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாக்குறதுக்குப்பா. யார் பவுலர்? இட்ஸ் மீ. இந்தா வச்சிக்கோ ஆகாஷ். உள்ள வந்த நியூ பவுலர் அப்படி நினைச்சீங்க இல்லையா? கண்டிப்பா நானும் அதே தான் நினைச்சேன். சொல்லுங்க பிரகானா சொல்லுங்க. எப்படியோ ஏதோ ஒன்று சொல்ல தான் போறீங்க, கலைக்க போறீங்க. ரைட்டு. இல்ல எனக்கு தெரியாதுப்பா. நீ போலரா ஆல்ரவுண்டரான்னு தெரியாது. ஓகே நான் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். நான் போட்டேன்னா நீங்களே ஒரு 5 பால்ல ஒரு 6 பால் 5 பால் 6 அடிப்பீங்க அவ்வளோதான். சரி எனிவேஸ் ஃபைனலாக ஒரு அந்த அப்பாடான்ற மாதிரி ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு அந்த 6ல். ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலை செமையாக பிக் பண்ணார் மிட் விக்கெட் மண்டைக்கு மேலே ஒரு 6க்கு. 3வது பால் திரும்பவும் லோ ஃபுல் டாஸ் பால். இந்த முறை பேட்டர் ரொம்ப திருப்பிட்டார். டைமிங் பத்தல, சிங்கிள் மட்டுமே. ஆஹா எங்கேயுமே நவர வேணாங்க ஃபீல்டர். ஓடியா இம்ரான் தாயிர் ஃபேன் நினைக்கிறேன். கொடிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை இந்த பக்கம் வரைக்கும் ஓடி இருக்காரு. ஐயா அவங்க பேர் என்ன ஐயா? ஃபீல்டர் ஐயா அவங்க பேர் என்ன ஐயா? லோகேஷ். சிறப்பையா இம்ரான் தாயிர் ஃபேனா நீங்க? பிடிச்சி குடு கிரவுண்டை சுற்றி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. பரவாயில்ல. எனிவேஸ் 5வது விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பவர் ஹிட்டர்ஸ். 2 பாலே பாக்கி இருக்கு. அவ்வளோ ஓவரில் இருக்கும். இன்னொரு பெரிய ஷாட் இந்த முறை கிளியர் பண்ணிட்டாருங்க 6க்கு. வந்த முதல் பாலே எடுத்து கடாசி விட்டுருக்காரு. ஓவர் லாங் ஆன் ரீஜன் 6. ஸ்ட்ரெயிட்டா கையுள்ள கை வைக்கிறாளோ இல்லையோ ஃபீல்டர் கையிலேயே வைக்கிறாங்க பேட்டர்ஸ். பாவங்க அடிக்கிற ஷாட் எல்லாம் கைக்குள்ளேயே போகுது. இன்னொரு விக்கெட் காலி.
உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் பார்த்தி லியோ மாறுவாரா லாஸ்ட் ஓவருக்கு? எஸ், 4 ஓவர் முடிவில் 20க்கு 6. செம்ம ஓவர், ஆனால் செம்மையாக பவுலிங் போட்டிருக்காங்க. எனக்கு சீரியஸாக என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. சத்யாவும் சரி, சத்யாவுக்கு முன்னாடி போட்ட ஓவர் இந்த விக்கெட் மெய்டன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஒரு ஹேட்ரிக்கையும் பார்த்தாச்சு, விக்கெட் மெய்டனும் பார்த்தாச்சு. சிங்கிளா ஒரு ரன். எஸ், ஓடிட்டாங்க. முதல் பால்லே ஒரு சிங்கிள். லாஸ்ட் 5 பால்ஸ் ஒரு பேட்டிங் பவர் பிளே. 5 சாரி 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில். வாய் கொள்ளாடிடுச்சு, மனுஷரிங்க. 2 ஃபீல்டர்ஸ் யாருன்னா டீப் மிட் விக்கெட் ஒன்றும், லாங் ஆன் ஒன்றும். ஸ்ட்ரைட்டா கையுள்ள ஆஹா செலவு ஆஹா வந்துட்டாரியா புஷ்பராஜ். இன்னொரு விக்கெட்டு உள்ள வந்திருக்காரு. இன்னொரு நியூ பேட்ஸ்மேன் அருண். ஆஹா சூப்பர் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டாரு. 3 பால் பாக்கி இருக்கு. இந்த இன்னிங்ஸ்ல ஆக்சலரேஷனே கிடைக்கலங்க பவர் ஹிட்டர்ஸ்க்கு. இந்த 3 பால் கிடைக்குமா? ஒரு 2 6 அடிச்சாங்க. பட் அதை தாண்டி செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் என்கேபிடி. ஸ்லோவா பவுன்சர். அருண் பேட்லேருந்து லைட்டா நக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். சிங்கிள். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள் மட்டுமே. எஸ், ஒரே ஒரு ரன்னாக தான் வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் பாலுங்க, எப்படியா 6ஓட முடிக்கணும். 6ஓட முடிச்சாங்க அப்படின்னா கரெக்டாக 30 ரன் டார்கெட் கொடுக்கலாம். இப்போதைக்கு 23 ஸ்கோர், 23க்கு 7 பவர் ஹிட்டர்ஸ் டீமு. தேவா அனதர் பவுலர் ஃப்ரம் என்கேபிடி, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மராக இருக்காரு, தெரிகிறாரு. மேலே இருந்த பால் தான், அடிக்கிறதுக்கான முயற்சி தான், பேட்ல படலை. அவுட்டுங்க. அன்லக்கியான விக்கெட் கீப்பர் பிடிக்க பார்த்தாரு. அவருக்கேமே அவரோட நாலேஜ் இல்லாமல் பால் வந்து முன்னாடி வந்து ஸ்டெம்பில் அடிச்சிருக்கு. பட் ஸ்டில் 23ல் முதல் இன்னிங்ஸில் முடிச்சிருக்காங்க பவர் ஹிட்டர்ஸ். அண்ட் என்கேபிடி 24 அடித்தால் வெற்றி. இந்த இன்னிங்ஸோட சம்மரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. என்கேபிடி பவுலர்ஸ் ரைட் ஆன் டாப். அதில் டாப்பாக இருந்த பவுலர் சத்யா ஹேட்ரிக் எடுத்தார். அவருக்கு முன்னாடி பவுலிங் போட்ட ஓவர்லேயுமே ஒரு விக்கெட் மெய்டன் பார்த்தோம் ஃப்ரம் லோகேஷ். 24 அடித்தால் வெற்றி. அண்ட் ஓவர் டு the second innings to Arun. என்ன போதையா? யா எங்க சொல்லு. Guess who's back? So பிரகானா ஆக்சுவலாக இப்போதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. லாஸ்ட் ஓவர் தேவா பவுலிங் போட்டார்ல, பிரகானா இல்லையா? ஓகே, எனிவேஸ் இங்கே கோவலம்லேயே மொத்தமாக நான் சொல்லிக்கிறேன். பிரகா ப்ரோ கொஞ்சம் சாரி தேவா ப்ரோ ஜஸ்ட் அரவிந்த் ப்ரோ எஸ் என் கூட இருக்கீங்க. என் கூட பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ட்ரீமிங்லேயும் ஓகேவா?
ப்ரோ பின்னாடி ரிச்சர்ட் ஸ்ட்ரீமிங் மட்டும் பார்த்துக்கோப்பா. ஸோ தேவா ஐ ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. ஏன்னா நம்மளோட இந்தியன் டெஃப் டீமுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் வந்து போறாரு. ஆல்திகல் பிரதர், ஆல் தி பெஸ்ட், டூ வெல் அண்ட் தேங்க்யூ. அண்டு நம்மளோட கோலம் ஊராட்சி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். அந்த என்ஜாய் பண்ணுங்க உங்களோட செகண்ட் இன்னிங்ஸை. யா DJX. Come on. Practice it. ஆகாஷ் ஆகாஷ் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எஸ் லாஸ்ட் ஓவர் போட்டார்ல போன மேட்ச் தேவா. ஆமா, அவர் வந்து நம்மளோட இந்தியன் டெஃப் டீமுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் அவரோட வாழ்த்துக்களும் நம்ம கேமரா முன்னாடி சொல்லி அவரை வந்து கேமரா முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் நம்மளோட ஆர்கனைசிங் டீமுக்கு இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ், ஒரு டேலண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸாக இருந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் மிஸ்டர் தேவா, தேங்க்யூ. நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட எஃபர்ட், உங்களோட உழைப்பு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மேலும் மேலும் நீங்கள் வளரணுன்ட்டு எங்களுடைய கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். பரவாயில்ல, எல்லாரும் கை தட்டலாம், தப்பே கிடையாது. பெரிய விஷயம் அது. சீரியஸ் தேவா, உங்களை வச்சு ஒரு பேட்டி எடுக்கலாம். ஆகாஷ் ரெடியா இருங்க, கூட இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் கமெண்ட்ரியில் நான் அருண் வழக்கமால தான். ஸோ வளப்பறைக்கு அளவே கிடையாது. வாலிபம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 24 ரன்னு. ஸோ 3வது ரவுண்டில் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டோட்டல். ஸ்டார்டிங் வித் ஒன் ஷார்ட் ஆஃப் த லென்த்து. ஸோ ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்ட காரணத்தினால பாயிண்ட்ல அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் போகலை. அது ஒரு டாட் பால். எப்படியும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தரமாக இருந்தது கேட்கறதுக்கு. இது டவுன் த லெக்ல போடப்பட்டிருக்குப்பா, அதனால ஒரு வைடு. முதல் பால் ஓகேவா இருந்தது. அடுத்த பால் வந்து டவுன் த லெக் போட்டிருக்காரு, ஒரு வைடு. என்னாச்சு? ரிவ்யூ ஃபார் வாட்? ரிவ்யூ ஃபார் வைடா? ஓ ஓகே, ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. கம்ப்யூட்டர் ஜி, ஓகே கம்ப்யூட்டர் ஜி, வைடுக்கு ரிவ்யூ பாருங்க. ரிவ்யூ கேட்டிருந்தாலுமே வந்து அது ஆக மொத்தம் ஒய்டு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. வட போச்சே குமார் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிவ்யூ கோவிந்தா. பாயிண்ட்ல மறுபடியும் அடிக்கிற முயற்சி பண்ண, சூப்பர் லென்த்து.
ஷார்ட் இருந்து போட பட் நேரத்தில் ஒரு குட் லென்த்தை போட்டு நல்ல ஒரு பவுலிங். இந்த பவுலிங் எனக்கு பிடிச்சிருக்குது. இப்படியே போட்டிங்கன்னா 24 ரன் லோ ஸ்கோர் த்ரில்லர் ஆகும். இதாக பார்த்து பண்ணுங்க. நல்லா இருக்குது இந்த கேமு. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காருப்பா இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் த பேட். ஓகே, டீசெண்டான ஒரு ரன்னிங் இந்த பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் 2 ரன் அங்கே ஓடி எடுத்துருக்காங்க. மிட் விக்கெட் சைடில் ஓடி எடுத்துருக்காங்க. ஓஃபார் ஓகே, நல்லா தான் அமைதியாக சாந்தமாக தான் போயிட்டு இருக்குது. பட் சத்தம் எழுப்புற மாதிரி ஏதாவது ஒரு ஷாட் வருமா? ஓ எட்ஜ், ஆஹா பட் நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட் ராங்கண்டு. ஓகே, கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கு. பட் அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஏன்னா எல்லாருக்குமே கண்ணே கீப்பர் பக்கத்து தான் போகும். பவுலிங் என்னது பெருசாக கண்ணு போகாது. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் என்ன நல்ல ஃபீல்டிங், ரியலி நல்ல ஃபீல்டிங். அங்கே ஷாட்டு பாயிண்ட்ல கொஞ்சம் அண்ணன் முன்னாடி வந்திருந்தானா ஒரு கேட்ச் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸ்லோவா பிக் பண்றாருப்பா. அண்ணன் ரீச் ஆயிட்டாரு. ஆனா ரீச் ஆன 5 செகண்டுக்கு அப்புறம் தான் பால் வந்துச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்லோவா போயிட்டு ரீச் ஆயிட்டாப்புல. வேற ஒன்றும் இல்லை, பால் எடுத்தது கொஞ்சம் ஸ்லோவா ஆயிடுச்சு. ஸோ அதனாலே மறுபடியும் 2 ரன் எடுத்து ஓடி எடுத்துட்டாங்க. ஃபீல்டில் அங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க. நீ இங்கே வா, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகே கிளாடியேட்டர்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் பிளாக் டைகர் நாவலூர். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. ஸோ டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன் அண்ட் பிளாக் டைகர் கேப்டன் 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இங்கே மறுபடியும் ஒரு எஜ்ஜுக்கான வாய்ப்பு இருந்தது. ரொம்ப கிட்ட வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பாக வச்சுருந்தாங்கன்னா கேட்ச் ஆகியிருந்திருக்கும். பட் அது கடைசி பால் ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் 6 ரன் வித்தவுட் அ விக்கெட் லாஸ். தேவநேரி குப்பம் கேப்டன் வாங்க. அதாவது இப்போ ஓவர் முடிஞ்சேன் டிஜே அப்படியே திரும்பி பார்த்தேன். பாட்டை போடியா அப்படின்னு. டாஸ் போடுறாங்க ப்ரோ, முடியட்டும் ப்ரோ அப்படின்றாரு. சே டிஜே பெருமையா இருக்கியா? வெண்பொங்கல் சாப்பிட்டு நீ தூங்காம இருக்கு பார்த்தியா, பெருமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். இட்லி சாப்பிட்டாலே தூங்குற ஆளு. ஏன்னா கவுண்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. பண்ணட்டும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகே கிளாடியேட்டர்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் பிளாக் டைகர் நாவலூர். ஸோ 2 டீம் கேப்டன்ஸும் என் கூட தான் இருக்காங்க. ஸோ டாப் டைம் heads it's a call, tails it is டிகே கிளாடியேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் வின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம். ஸோ டாஸை வின் பண்ணியிருக்கீங்க. சூஸ் டு கலந்து பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. ஓகே, இங்கே ஒரு நோ பால். ஆஹா, எதிர்பார்க்கலையப்பா நோ பாலே. இதை எதிர்பார்க்கலையே. ஃப்ரீ ஹிட் வேற வந்திருக்குதே. இந்த ஃப்ரீ ஹிட் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண போறாங்க? வேமா முடிச்சிருவாங்களா? முடிக்க விடக்கூடாது அப்படின்னு பவுலிங் போடுவாங்களான்னு பார்ப்போம். அழகான அற்புதமான சூப்பரான ஒரு நார்மல் டெலிவரி, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. வந்த வேகத்தில் அப்படியே போங்க. அடுத்த பாலு ஃப்ரீ ஹிட்ல தரமான ஒரு ஷாட். எங்களுக்கு தலைக்கு மேல நாங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெட்டர் டெலிவரி. போன பாலை கம்பேர் பண்றதுக்கு இந்த பால் சீரியஸ்லி ஒரு பெட்டர் டெலிவரி. போன பால் ரொம்ப ஸ்லோயிஷா அப்படியே லென்த்ல வந்தது. ஷாட் ஆள் இருக்காங்களா? ஆனா பால் டெட் ஆயிடுச்சுங்க. ஓடி தான் கிடக்கணும். அண்ணன் பவுண்டரி நினைச்சாரு, ஆனா பால் டெட்டு. ஓ ஜஸ்ட் 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. டிஜே சும்மா இருப்பா. என்ன சவுண்டு? அங்கேயா அண்ணா? ஓகே,
வெளியே 3 பால் இருக்குது, 3 பால். ரொம்ப ஹைட்டா போயிருக்குதே, லாங் போயிருக்கா. ஐயோ மறுபடியும் டிராப் கேட்ச். அண்ணன் கரெக்டா ரீச் ஆனாரு, 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாரு. இல்லாட்டி இந்த கேட்ச் எடுத்து இருந்திருக்கலாம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. கேட்ச் டிராப் அகைன். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. நானும் பொறுத்திருந்தா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னைக்கிட்ட அந்த கவுண்டரை நீ மாற்றுவேன்னு. நீ மாத்துற மாதிரி ஐடியா இல்லை போலயே. டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் இதை போட்டு ஓட்டிடுவோம் போல. ஸோ கொஞ்ச நாள்ல மாத்தலைன்னா டிஜேவே மாறுவார். இது இந்த ஐடியாக்கு எத்தனை பேரை கை தட்டுறீங்க? யாராவது ஆதரவு கொடுங்க. எனக்கு யாருமே இல்லையா? ஆட்டின சுத்தமான உருட்டு, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அண்ணே இவன் வேணாம்னே, இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணவே வேணாம். ஸோ ஒய்டு ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த வாழை போடணும். எவ்வளோ அழகான ஒரு ஆஃபர் கொடுத்தாரு பிரகாஷ். யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. சே, அவனை சிரிக்கவனா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? தம்பி பால் போடும்போது கவுண்டர் போடக்கூடாது. நீ ஓவர் முடிஞ்சா கவுண்டர் போட்டுருந்தா சரின்னு இருக்கலாம். ஸோ அதோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20 runs ஆன் த போர்ட் வித்தவுட் அ விக்கெட் லாஸ். இப்போ போர்டு பாட்ட டிவி சரியா தெரியலங்க. ஸோ இப்போ டாஸ்க்கான நிலவரம் டிகே கிளாடியேட்டர்ஸ் வர்சஸ் பிளாக் டைகருக்கான டாஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் டிகே கிளாடியேட்டர்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்கோ. அடிச்சாருங்க, 6ங்க. அது மேட்ச் முடிஞ்சுதா? ஸோ வாழ்த்துக்கள் என்கேபிடி திருவடந்தை அணியினர். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து வின் பண்ண டீம் டேரெக்டாக வந்து ப்ரெசன்டேஷன் போயிருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படியே டாஸ் போட்டுடலாங்கண்ணே. டாஸ் போட்டாச்சா? மன்னிச்சிருங்கப்பா, போட்டாச்சா? ரிசல்ட்டு சொல்கிறேன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டாஸை வின் பண்ணியிருக்காங்க டிகே கிளாடியேட்டர்ஸ். வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ வெற்றி பெற்ற என்கேபிடி திருவடந்தை அணியினருக்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்படியே பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டிகே கிளாடியேட்டர்ஸ் அப்படியே ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. டிகே கிளாடியேட்டர்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ஓவரால் சம்மரியை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா